காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கேயோ கிளம்பியிருக்குமா இருக்குல்ல ஏடா மாஸ்க் கலர்ரா. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையார்பட்டி போகிறோம். அங்கேருந்து பக்கத்தில் இருக்க கோயிலெலாம் போகிறோம். அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கரெக்டாக அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இதில் ஒரு ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துருங்க. அதே மாதிரி ஷார்ட்டாகவும் இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துருங்க. ஓகே, இப்போ வந்து நான் அடுத்து வந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாய். காய்ஸ் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் விட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் நம்ம ஏறக்கூடிய பஸ்ஸுக்கு கொஞ்சம் ஜம்முன்னு இருக்கு. பார்ப்போம். நான் பஸ் ஏறிட்டு உங்களுக்கு அடுத்த இதை கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஏறிட்டோம். அமைதியாரு. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இந்த ஒரு தம்பி வந்திருக்கோம். அதாவது நம்ம 2 ஃபேமிலி போகிறோம். ஒன்று எங்கள் அப்பா ஃபேமிலி, அதாவது எங்கள் ஃபேமிலி, இன்னொன்று எங்கள் அப்பாவோட தம்பியோட ஃபேமிலி போகிறோம். எல்லாம் சேர்ந்து தான் போகிறோம். ஓகே காய்ஸ், கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள நடந்து போயிட்டு இதான் என்ட்ரன்ஸ். பார்த்தீங்களா, நம்ம எல்லாம் ஃபேமிலியாக தான் வந்திருக்கோம். அப்படியே எல்லோரும் லைக் பண்ணியிருக்கேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடம் சூப்பராக இருக்குது. பட் என்ன அங்கே குப்பைகள் கிடக்கு. சரி வாங்க, அவங்க பாருங்கள் குளத்தை 10 கிலோ ஜம்முன்னு தண்ணி ஜம்முன்னு இருக்குது. ஆனால் அது குளிக்க அளவு கிடையாது. ஓகே காய்ஸ், நம்ம நேராக போகணும். நேராக போய் அங்கே போனோம்னா என்ட்ரன்ஸ் கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் இதாக தான் இருக்கும், மன்னிச்சிடுங்க. அது கொஞ்சம் ஷேக்கிங் இருக்குது. காய்ஸ் இங்கே பார்த்தீங்களா குளத்துல எவ்வளோ குப்பையாக இருக்குது. ஓகே சரி ரைட்டு, வாங்க காய்ஸ் நம்ம அப்படியே நேராக நடந்து போகலாம். பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப இருக்குது காய்ஸ். ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பக்தர்கள் கூட்டம், ஐயப்ப சாமி கூட்டம், அது மட்டும் இந்த மாலை போட்டுருக்கவங்க கூட்டம் தான் அதிகம். ஓகே காய்ஸ், நடந்து போயிட்டுருக்கோம். காய்ஸ் பார்த்தீங்களா காய்ஸ், இதுதான் நான் அப்படியே காமிச்சேன். குப்பை ரொம்ப காய்ஸ். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே உள்ள தரிசனம் பண்ணதை எடுக்கக்கூடாதுட்டாங்க. அதனால் நாங்கள் வெளியே வந்துட்டு இந்த இதையும் தரிசனம் பண்ணதை எடுக்கலை. அது உள்ளே வந்து கேமரா அளவுக்கு வேண்டாங்க காய்ஸ். சாரி காய்ஸ், நான் வந்து அடுத்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், பார்ப்போம். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கோயில் நியர்பை. ஜஸ்ட்டு அதோட நான் தூரம் கூட நான் இன்னொரு வீடியோவில் தனியாக அப்ளை பண்ணுறேன். அதை நான் ட்விட்டரியோட சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். அது வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே, இப்போ அந்த கோயிலில் வந்து ஒரு தொட்டியை பார்த்தேன். அதை பார்த்தீங்கன்னா நீங்களே சாப்பிடுங்க. விநாயகர் கும்பிட்டாச்சு. இப்போது இந்த தொட்டியை பாருங்கள், அழகழகாக கண்ணை அசத்தும் வண்ண மீன்கள் கண்காட்சி காய்ஸ். பார்த்தீங்களா இன்னும் ஜம் இருக்குது, சூப்பராக இருக்கலாம். வாங்க காய்ஸ், நம்ம அடுத்தடுத்துக்கு போய் பார்ப்போம். காய்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க அலௌடு கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாமியோட இதெல்லாம் காமிக்கணும்னு மறைமுகமாக எடுத்திருக்கேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க, எல்லாம் நல்லா கும்பிட்டுக்கோங்க காய்ஸ். இங்கே வந்து அலௌடு கிடையாது வீடியோ எடுக்க. நான் பாக்கெட்டில் ஃபோன் வச்சுட்டு தான் எடுத்தேன், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாமி நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க காய்ஸ். இந்த சாமி தீபாவளி வராது, எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. அது கும்பிட்டீங்களா, சூப்பர் காய்ஸ். ஓகே இப்போ காய்ஸ் நம்ம வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறோம். மேலே வந்து ஒரு ஃப்ளோர் இருக்குது. அந்த ஃப்ளோரில் தான் லக்ஷ்மி குபேரர் எல்லாருமே இருக்காங்க. அதுக்கு நீங்கள் சைட்லலாம் பாருங்கள், எல்லாம் விற்கிறதுக்காக நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம அடுத்து மேலே தான் போகிறோம். வாங்க காய்ஸ் போவோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எல்லோரும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் நீங்கள் தான் டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணணும். வாங்க காய்ஸ், நாங்கள் போவோம். காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே போகிறதுக்கு ஒரு சுற்றிட்டு தான் போகிறோம். சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஜீவா வேறு அடிக்கடி ஊடாக்குள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி காய்ஸ் இந்த ஒரே நிமிஷம் ரைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், சாமி நல்லா கும்பிட்டுக்கோங்க ஒரு தடவை. நம்ம இப்போ மேலே தான் போகணும். வாங்க கைஸ், எல்லோரும் மேலே போவோம். ஸ்டெப்ஸ் பார்த்தீங்களா, ஸ்டெப்ஸ்லாம் போகிறோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு தெரியாமல் தான் வீடியோ எடுக்கும். அதனால் கொஞ்சம் அப்பப்போ கை வந்து ஒரு நாள் வந்துட்டு போவோம். ஏன்னா சாமி முன்னாடி இருந்தாங்கன்னா நான் எதுவும் மறைச்சிக்கிறேன். அதனால தான் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ மேலே போகிறோம். ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸ்டெப்ஸில் ஏறி போகணும். மேலே சாமி இருக்கும். வாங்க காய்ஸ் போவோம்.
ஜீவா அடிக்கடி இப்படி தான் கேமராக்குள்ள வந்துட்டு போவான். அவனை கற்றுக்கிட்டாதீங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா சைடில் எல்லா சீரியல்லாம் சூப்பராக இருக்குது கைஸ். கைஸ் இங்கே சாமி இருக்குது. நான் வந்து இப்போ உங்களுக்கு சாமி காமிக்க எல்லோரும் நல்லா கும்பிட்டுக்கோங்க, தரிசனம் பண்ணிக்கோங்க. தரிசனம் யார்கிட்டையுமே கிடைக்காது, நம்மகிட்ட கிடைக்கும் தரிசனம். இது நீங்கள் துட்டுலாம் தர வேண்டாம், சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு விட்டா போதும். நம்ம எப்போதும் தரிசனம் ஃப்ரீயாகவே கிடைக்கும். அதனால் சாமி கும்பிடுங்க. தீபாரணம் கும்பிடுங்க. சரி லக்ஷ்மி குபேர் ஹே என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவங்களாம் எனக்கு நல்ல சப்ஸ்கிரைப்பும் பண்ணணும். எல்லாரும் ஆசீர்வாதம் வைக்கோப்பா சாமிக்கிட்ட. மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி, கீழே இந்த சைடு குபேர் அப்படி ஒவ்வொரு சமயம் இருக்குது. எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. தீபாவளி தொட்டு கும்பிட்டுக்கோங்க. ஆமாம். அடுத்து இப்போ நம்ம சைடில் சுற்றி பார்ப்போமா. அதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டலம் போடாதீங்க. அதாவது இந்த திருநாள்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் பூசிக்கோங்க, இங்கே தப்பு இல்லை. ஆனால் அதை பொட்டலம் போட்டு வீட்டுக்கு கட்டு போகாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி கைஸ் பார்த்தீங்களா, எல்லோரும் நம்ம குறுகுன்னு இருக்காங்க. அதாவது நான் வந்து இப்போது இது எடுக்க தெரியாமல் தான் எடுக்கேன், பேக்கெட் கூட வச்சுட்டு தான் இருக்கேன். அதனால் ரொம்ப ஷேக் இருக்கும். இந்த நம்ம தம்பி வேறு அடிக்கடி ஊடாக்கலான்ட்டு வந்துட்டு போகிறான். ஓகே காய்ஸ் வாங்க நம்ம அப்படி நடப்போம். இது வேறு ரைட்டு. சைடில் பார்த்தீங்களா காய்ஸ் ஃபுல்லாக அவ்வளோ இயற்கையாக இருக்குது காய்ஸ். இந்த இடமே இந்த கோயிலை சுற்றி பில்டிங்கே கிடையாது, கோயில் மட்டும் சென்டரில் இருக்குது. அதனால் நமக்கு ரொம்ப வசதியாக போச்சு. இருங்க காய்ஸ் நான் ஒரு வியூ காமிக்க. பார்த்தீங்களா காய்ஸ், பார்த்தீங்களா காய்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. உங்களுக்கும் இந்த மாதிரி இடம் வேணுன்னா இங்கே வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து அதுக்கு தனியாக ஒரு டுட்டோரியல் வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் இந்த இயற்கை கொஞ்சம் காட்சிகளை மட்டும் வச்சுக்கோங்க. அங்கே இருக்கிற அந்த விலங்குகள் சிலையெல்லாம் உண்மையாக இருக்குது. இந்த மயிலாம் அது பார்த்தீங்கன்னா சும்மா டம்மி தான், ஆனால் அழகாக செதுக்கியிருக்காங்க. ஓகே காய்ஸ் இப்போ வந்து நம்ம இருக்குது பைரவர் சுவாமி கோயில். இங்கேயுமே வீடியோ எடுக்க அலவன்ஸ் கிடையாது, பட் நான் உங்களுக்காக எடுக்கிறேன். கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோங்க காய்ஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே காய்ஸ் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே காய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துலலாம் எடுக்கிறதுக்கு அளவுக்கு கிடையாது, நம்ம எடுத்துருக்கோம். ஓகே காய்ஸ் பார்த்துட்டிங்களா சாமியை, அது சாமியை பாஸ் பண்ணி வீடியோவை பாஸ் பண்ணி சாமி கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஃபோன் தலைகீழ தான் வச்சு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா நான் வந்து பாக்கெட்டுக்குள்ளே தான் வச்சு எடுத்தேன், எடுக்க அலவன்ஸ் கிடையாது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்குது காய்ஸ். ஓகே காய்ஸ் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலைகள் மாதிரி வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வச்சுருக்கிறது எதுக்குன்னு எனக்கு தெரியல, அதனால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிடுவேன். வேறு ஜீவா வேறு உடாக்க வந்துட்டு நானும் பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த பெயிண்டிங்லாம் சூப்பராக இருக்கும். கைஸ் பார்த்தீங்களா கைஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு சிரிக்கிருக்கோம். இவங்களுக்கு வச்சு லைக் பண்ணுங்க கைஸ். இவன் வேற உடக்குள்ள வரானே. டெய்லி அங்கே தள்ளி போயிடலாங்க தம்பி. பார்த்தீங்களா கைஸ் சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கா? பயங்கரமாக இருக்கா? கைஸ் 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 பாருங்க கைஸ் சூப்பராக இருக்குல்ல கைஸ். சரி கைஸ் நான் அடுத்து சன்னதிக்குள்ள தான் இந்த கொடிமரத்தெல்லாம் கும்பிட்டுக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்து சாமியோட அருள் கிடைக்கணும். எல்லாருக்கும் கும்பிட்டுக்கோங்க. ஓகே கைஸ் கும்பிட்டுங்களா? கும்பிடுங்க. சாரி கைஸ் நான் உடம்பு வந்துட்டேன், ஃபோன் அம்மாட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ சாமி கும்பிடணும்ல எல்லாம். ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஒரு கோயிலுக்கு வந்துருக்கோம். அந்த இது வைரவர் கோயிலில் தான் இருக்கோம்.